இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய இந்தியா சைஸ் அண்ட் லொக்கேஷன் அப்படின்ற சாப்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரொம்ப சின்ன லெசன் தான். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு வெறும் இன்ட்ரடக்ஷன் மட்டும்தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மீதி எல்லாமே நோட்ஸை தான் கொடுக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, இதில் வரக்கூடிய அந்த லாட்டிடியூட் ஆகட்டும், லாங்கிடியூட் ஆகட்டும், அது வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் இருந்தாலுமே இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக மனப்பாடம் பண்ணி எழுதி வச்சுட்டு கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இது. ஏன்னா இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து கரெக்டாக எந்த லாட்டிடியூட்ல எந்த லாங்கிடியூட்ல வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. அதோட டோட்டல் பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு சொல்ல போகிறாங்க. நம்ம இதை வேர்ட்ஸாக சொல்கிறத விட நீங்கள் இதை பார்த்து எழுதி வச்சுட்டு கரெக்டாக இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து இது மாதிரி எவ்வளவு, சவுத் ஈஸ்ட்லேருந்து எவ்வளவு, நார்த் டு சவுத்னா எவ்வளவு இது கிலோமீட்டர். ஸோ இதே மாதிரி தான் முழுக்க அந்த சாப்டர் ஃபுல்லாகவே இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் உங்களுக்கு பாதி இன்ட்ரோ வரைக்கும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதோட மீதி எல்லாமே நான் வந்து நோட்ஸ் மாதிரி கொடுத்துறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள் வீடியோ, உங்களுக்கு வந்து புரியும் கண்டிப்பாக. புரியல அப்படிங்கும்போது நீங்கள் கமெண்டில் கேளுங்க. இல்லைக்கா எங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இதெல்லாம் நீங்கள் வாயில் சொன்னால் கூட எங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட் வரதை பொறுத்ததை பார்த்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை தாராளமாக எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். நோ ப்ராப்ளம். ரொம்ப சின்ன லெசன் தான். ஆனால் கண்டிப்பாக அதை நீங்கள் நோட்ஸ் எடுத்து எல்லா நம்பர்ஸுமே மார்க் பண்ணி எழுதி வச்சாகணும். ஏன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது. சரியா? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தலாம். இந்த வேர்ல்டுலேயே இந்தியா தான் ஒரு ஏஷியன் சிவிலைசேஷனோட ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதாவது பண்டைய நாகரீகமான நாடு எதுன்னு பார்த்தா நம்மளோட இந்தியா தான். ஸோ இந்தியாவில் வந்து இந்த பொதுவாகவே இந்த 5 டிகேட்ஸ் வந்து பலவிதமான சோஷியோ எக்கனாமிக் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. அதாவது சமூக பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இந்த ஃபீல்டு அப்படின்லாம் கிடையாது, ஓவராலாக எல்லா ஃபீல்டுலையுமே வந்து இந்த முன்னேற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த பொருளாதார மேம்பாட்டு துறையிலையும் ஒரு முன்னேற்றம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சரியா? நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் லொக்கேஷன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே இன்னுமே வர போகிறது எல்லாமே நோட்ஸாக தான் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிம்பிளாக தான் இருக்கும், படிக்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் நோட்ஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் 1 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த நம்பர்ஸில் நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா?